பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிற காரியம் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரால் போதிக்கப்படுகிறவர்கள் நியாயமாக இருப்பாங்க, நீதியாக இருப்பாங்க, சகல பொய் வழிகளையும் வெறுப்பார்கள் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். நேற்று பழைய ஏற்பாட்டிலிருந்து சங்கீதக்காரன் தாவீது சொன்னதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீங்கள் அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் மிக அழகாக இருக்குதுங்க. எபேசியர் 4வது அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை படிக்கிறேன். இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து. அழகான வார்த்தை. நான் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். எபேசியர் 4:21 இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அப்போ பவுல் சொல்கிறாரு, நீங்கள் அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தரால் போதிக்கப்பட்டீர்களே. என்ன போதிக்கப்பட்டீங்க? அப்போ கர்த்தரால் போதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? ஏராளமான செய்தியை பின்னால் சொல்கிறாரு. இன்னைக்கும் நாளைக்குமா பார்த்து நாம் இதை நிறைவு செய்ய போகிறோம். முதல் அவர் சொல்கிற ஒரு காரியம் எவையெனில், இல்லைன்னா அது அந்தபடி. எப்படி அந்தபடி அப்படின்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் போதிக்கப்பட்டபடி, அதான் அந்தபடி. அப்போ அவரிடத்துல என்ன போதிக்கப்பட்டீங்க? போதிக்கப்பட்டபடி ஒருத்தன் வாழ்கிறான் அப்படின்னா அவன் எப்படி இருப்பான்? இயேசு கிறிஸ்து போதித்தது என்ன, போதித்தபடி வாழ்வது என்ன? ஏன்னா சில பேர் இயேசு போதிச்சா போதிக்கிற மாதிரி நடக்க மாட்டாங்க. ஆனால் பவுல் இங்கே எழுதுகிறாரு, நீங்கள் எப்படி அழகாக இருக்கு. எப்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ இயேசு என்னையா போதித்தாரு? இயேசு போதித்த காரியங்கள் என்ன? பவுல் சொல்றாரு, எபேசு திருச்சபை மக்களே, எபேசியரே, நீங்கள் அவரால் போதிக்கப்பட்டீர்கள் அல்லவா? அவர் உங்களுக்கு என்ன போதித்தார்? அவர் போதித்தது என்ன? வசனம் சொல்லுது, எப்படி? அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குகிற இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளில் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். ஐயா, கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பும் நான் இன்னும் பழையவனாக இருப்பேனே, ஆனால் நான் கிறிஸ்துவின் போதனையை கேட்டவன் அல்ல, நான் கிறிஸ்துவின் போதனையை ஏற்றுக்கொண்டவன் அல்ல, நான் கிறிஸ்துவின் போதனைக்கு கீழ்ப்படிபவன் அல்ல. கிறிஸ்துவின் போதனைக்கு நான் கீழ்ப்படிவேனே ஆனால், கிறிஸ்துவால் நான் போதிக்கப்படுவேனே ஆனால் நான் புதிய மனிதனாய் மாறியிருப்பேன். அதுவும் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைஞ்சு போட்டுருங்க. பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவர்கள் சில பேரிடத்தில் பழையவைகள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. சமயம் வரும்போது வெளியே வருது. ஐயா, பழையவைகள் ஒளிந்து போக வேண்டும். அதை ஒழிச்சு கட்டுங்க, அது ஒழியணும். பழைய மனுஷன் ஒழிய வேண்டும், புதிய மனிதனை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நீங்கள் கர்த்தரால் போதிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தரால் ஒரு மனுஷன் போதிக்கப்பட்டான்னா அவன் பழைய சுபாவத்தை மாற்றி விடுவான்.
ஏன்னா பழைய மாவு கழிந்து புறம்பே போடப்படும், பழையது போய்விடும். ஏன்னா பழைய மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்கிற புதிய மாவு புளிப்பில்லாத அப்பத்தோடு பஸ்காவை புசிக்க வேண்டும் என்று சொல்கிறது. இன்றைக்கி சில பேர் பழையதையே விரும்புகிறாங்க, பழைய வாழ்க்கையே விரும்புகிறாங்க. பழையது அல்ல. இங்கே கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது புதிய மனுஷனாக இருக்கணும். ஏன்னா அதுதான் கிறிஸ்துவினுடைய போதனை. கிறிஸ்துவின் போதனை என்ன தெரியுமா? நீ பழைய ஆளாக இருக்காத, நீ புதிய ஆளாக மாறு. அதுதான் கிறிஸ்துவின் போதனை. ஆனால் இன்றைக்கி சில வஞ்சிக்கிற போதனைகள் இருக்குது. பவுல் சொல்லுவார்களா, என் சகோதரரே, இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. கொஞ்சம் புளித்த மாவு எல்லா மாவையும் புளிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறாரு. அப்போ கர்த்தர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பேசுகிற செய்தி என்ன தெரியுமா? என்னால் போதிக்கப்பட்ட மனிதன் பழைய மனிதனை களைந்து போட்டு, என்னால் போதிக்கப்பட்ட மனிதன் புதிய மனிதனாய் மாறியிருப்பான். அதுவும் எப்படிப்பட்ட மனிதன்? அழகாக எழுதப்பட்டிருக்கு, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் போட்டிருக்கு. அப்போ மெய்யான நீதி பரிசுத்தத்தில் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, உங்களுக்கு தெரியுமா, முதலாவது மனுஷன் தேவ சாயலை தான் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் மனிதன் தேவ சாயலை இழந்துட்டான், மகிமையை இழந்துட்டான். தேவ சாயல் அப்படின்னா மகிமை இருக்குங்க. நம்மக்கிட்ட உங்ககிட்ட ஒரு மகிமை இருக்கும், உங்கள் மேலே ஒரு மகிமை இருக்கும். ஏன்னா மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்துட்டான். ரோமரில் எழுதப்பட்டிருக்கு, சங்கீதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகின்னு போட்டிருக்கு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரால் போதிக்கப்பட்ட மனிதன் பழைய மனிதனை களைந்து போட்டுவிட்டு புதிய மனிதனாய் மாறுவான். அந்த புதிய மனுஷன் எப்படி இருப்பான்னா, மெய்யான நீதி உள்ளவனா, பரிசுத்தம் உள்ளவனா, தேவனுடைய சாயல் அப்படின்னா தேவனுடைய மகிமை பொருந்தினவனா இருப்பான். அவன் மேலே தேவ மகிமை இருக்கும், அவனுக்குள்ள தேவ மகிமை இருக்கும். இப்போ யோசிங்க, உங்களுக்குள்ள தேவ மகிமை இருக்கா? நீங்கள் மெய்யான நீதியில் பரிசுத்தத்தில் வாழ்கிறீங்களா? நீங்கள் புதிய மனுஷனாக இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனால் போதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் இல்லை, நான் இன்னும் பழைய ஆளாக தான் இருக்கிறேன், என்கிட்ட நீதியும் கிடையாது, பரிசுத்தமும் கிடையாது, தேவ மகிமையும் என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் இன்னும் போதிக்கப்படலை. இல்லை, நான் நேற்று சொன்ன மாதிரி போதிக்கப்பட்டதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் புதிதாக்கப்படவும் முடியாது. பவுல் சொல்றாரு, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். நம்ம நாளுக்கு நாள் புதுசாகிக்கிட்டே இருக்கணுங்க. தேவ சாயலுக்குனே தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம மருவமாகிக்கிட்டே இருக்கணுங்க. அந்த வளர்ச்சிக்கு நம்ம வந்துக்கிட்டே இருக்கணுங்க. அதுதான் கர்த்தரால் போதிக்கப்படுகிற மனுஷனுடைய ஒரு அடையாளம். கர்த்தரால் போதிக்கப்பட்டான் அப்படின்னா அவன் புதுசாகிக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட அதாவது மெய்யான நீதி இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், தேவனுடைய மகிமை, அவன் தேவ சாயலை காமிப்பான். தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். ஆதாம் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன்தான், மகிமை இழந்துட்டான். தேவனுடைய சாயலாக இருக்கிற மனுஷங்கிட்ட தேவ மகிமை இருக்கும். தேவ மகிமை இருந்தால் தான் அவன் தேவனுடைய சாயலாக இருக்கிற மனுஷன். தேவ மகிமை இல்லைன்னா அவன் தேவனுடைய சாயலாக இருக்கிற மனுஷன் அல்ல, அவன் தேவனுடைய சாயலை இழந்த மனுஷன். நீங்களும் நானும் யாருன்னு சிந்திப்போம், அவரால் போதிக்கப்பட்டதை கடைபிடிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. நாளைக்கு இதில் உள்ள மீதியை பார்ப்போம். God bless you.